வணக்கம். என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, எனக்கு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அக்கா உங்களை பற்றி எதாவது சொல்லுங்கக்கா, உங்கள் வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பற்றி சொல்லணுன்னா ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே இல்லை. நான் ஒரு ஓட்டை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். சரிங்களா? ஒரு இதை எப்படி சொல்கிறது, ஒரு பெருசாலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னோடய பேக்ரவுண்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடு எப்படி இருக்குன்ட்டு. என்ன பண்ணுறதுன்னா, வாழ்ந்து தானே ஆகணும். ஸோ அதனால் எப்படியோ ஒரு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு பொழப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறத விட நிறையா கஷ்டங்களை தான் அனுபவிச்சிட்ருக்கேன். சந்தோஷங்கிறது எனக்கு ஒரு நாளும் கிடைச்சது கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் பேரண்ட்ஸோடு இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தேன். எப்போ என்னோடய பேரண்ட்ஸ் என்னை அவாய்ட் பண்ணாங்களோ அதிலேருந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். இதுதான் என்னோடய வாழ்க்கை. ஒரு நாளும் நரகத்தில் போகிற மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை போகும். சந்தோஷமான எல்லோரும் சொல்கிறாங்க, திருநங்கைங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க மனசுக்குள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. என்னோட காதுபடவே பேசுகிறாங்க. என்னன்னு பேசுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன தனியாக இருக்கிற, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நானும் நிறைய கஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னமும் கஷ்டங்களில் தாங்கிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். நம்ம பார்த்தோன்னே ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் நம்ம எடை போட்டு பேசக்கூடாது. சரிங்களா? அது தப்பு. எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது, நம்ம வாழ்ந்துட்டு போய் தான் ஆகணும். சரிங்களா? நான்லாம் என்னோடய வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, எவ்வளோ பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நடந்தது. பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா, சரி டைம் 11 மணி ஆயிடுச்சு. பஸ்ஸு வேறு இல்லை. ஐயோ, பஸ்ஸு வேறு இல்லையே, நம்ம எப்படி போகிறது? கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பஸ் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு டவுன் பஸ் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி பஸ் இல்லையே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கேட்டால் 500ரூபா 600ரூபா கேட்குறாங்க. பஸ்ஸில் போனால் 10 ரூபா தான் டிக்கெட்டு, இது இன்னும் 500ரூபா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுட்டுருந்தேன். அப்புறமா ஒரு பையன் என்ன பண்ணால், அக்கா ஏக்கா இங்கே ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கீங்க, நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை குட்டி, இந்த மாதிரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு, அக்கா வாங்கக்கா நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி ஓகே தம்பி, என்னை கொஞ்சம் முன்னாடி கூட இறக்கி விட்டுரு, வீட்டுக்கிட்ட கூட இறக்க வேணாம், நான் நடந்து கூட போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்திங்கன்னா என்னை கூட்டிகிட்டு நல்லா பேசிட்டு வண்டியில், நல்லா தப்பாலாம் பேசலை, நல்லா தான் பேசிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான். என்ன கோயிலுக்கு போனீங்க, நல்லா சாமி கும்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான். இவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபோனில் மெசேஜ் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போகிறான். அவன் என்ன மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறான்னா, அங்கே பசங்களை இன்னும் ஒரு 2-3 பசங்களை இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்கடா, இந்த மாதிரி ஒரு அக்காவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறான். இவன் இப்படி பண்ணதை நான் பார்க்கல. இவன் மெசேஜ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு போகிற வழி விட்டு வேறு வழியில் போனேன். ஏன்டா தம்பி இந்த வழியில் போகிறேன் அப்படின்னா, அக்கா இது குறுக்கு வழி தான்க்கா, இதில் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாங்க்கா அப்படின்னா. இல்லைடா நீ மெயின் ரோட்லேயே போ, இந்த பக்கம் போனால் ரொம்ப காடாக இருட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் அக்கா இல்லைக்கா இதிலே போயிடலாம், சல்லுன்னு போயிடலாம்க்கா அப்படின்னு சொன்னான். அப்புறமா இல்லை என்னை இறக்கி கூட விட்டுட்டா, இந்த இடம் கொஞ்சம் சரியில்லாத இடம், இங்கே ரொம்ப புதராகவும் காடாகவும் இருக்கும், இதில் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைக்கா வாக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடான். அங்கே கூட்டிகிட்டு போன பிறகு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் அப்படியே குண்டு குண்டாக இருக்கிறானுங்க. பார்க்குறதுக்கு அவனுங்களை பார்த்து பயமாக இருக்குது. போய் வண்டியை நிறுத்தினோன்னா அந்த பசங்களாம் இவங்களான்னு கேட்குறாங்க. அவனுங்க எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ஒரு மாதிரி டச் பண்ணி பேசுவேன்.
எனக்கு கோவம் வந்துருச்சு. டேய் நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறேன், என்னை விட்டுருங்க, தயவுசெய்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லைடா அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சுறேன். அதில் ஒருத்தன் என்னங்கிறான், என்னடி நீங்களாம் ரொம்ப நீ என்ன ரொம்ப பத்தினி மாதிரி பேசுகிற, நீங்களாம் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, மூடிட்டு பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்புறமா வந்துட்டு நான் அந்த பையனை கூட்டிகிட்டு அந்த பையனை திட்டுறேன், ஏன்டா இப்படி பண்ணுறியே, இதில் இவ்வளோ பெரிய பாவம், இது வந்து ரொம்ப ரொம்ப பாவம்டா, ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் அவங்கள தொடுறது ரொம்ப பாவம், நீ வந்து இப்படி பண்ணுறிய கண்ணே, இதுக்கு நீ என்னை கூட்டிகிட்டு வராமே இருந்திருக்கலாம்ல, இல்லைன்னா இதுக்கு நீ அங்கேயே ஓப்பனாகவே கேட்டிருக்கலாம்ல, இப்படி கூட்டிகிட்டு வந்து 4-5 பேரோடு என்னை மாட்டி விட்றியே, இது பரவாயில்லையா, இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் இந்த பாவத்தை வந்து நீ ரொம்ப அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணில் தண்ணி வருது. நான் அப்படியே அழுகுறேன். அந்த பையன்கிட்ட கெஞ்சுறேன், தம்பி தம்பி ப்ளீஸ்டா என்னை விட்டுருடா அப்படிங்கிறேன். என்னடி தம்பிங்கிற, உன்னை விட நான் என்ன சின்னவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேனுங்க. எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்கிறானுங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க. அப்புறமா வந்துட்டு சரி இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெஞ்சுறேன், டே ப்ளீஸ்டா நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறேன், நான் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கிற. இல்லை நீ இருந்தே தான் ஆகணும், இருந்தே தான் ஆகணும்னு சொல்லி கெஞ்சுறானுங்க. அப்புறமா வந்துட்டு நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல சத்தியமாக ஒரு பொண்ணாக இருந்தது, நான் அவ்வளோ பயந்து நடுங்கிட்டேன். ஒருத்தரில் 5 பேர் என்னை சுற்றிக்கிறானுங்க. அந்த மாதிரி நானே வந்து அப்படி இது அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருந்தால் அந்த பொண்ணோட நிலமை என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்புறமா வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறது, இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, விடவும் மாட்டேங்கிறானுங்க, பையெல்லாம் பிடிங்கிட்டானுங்க, ஃபோனையும் பிடிங்கிட்டானுங்க. ஒருத்தராக இருந்தால் யாராக இருந்தாலும் சமாளிக்கலாம், 5 பேருங்கும்போது நம்மளால் சமாளிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தியமாக யாராவது அந்த காட்டில் நம்மள ஏதோ ஒன்று பண்ணி போட்டானுங்க, நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். முன்ன நம்ம அந்த நேரத்தில் நம்ம உயிரை நம்ம எப்படியாவது தப்பிச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் யோசிக்கணும். சத்தியமான நரக வேதனையை நான் அன்றைக்கி அனுபவித்தேன் உண்மையாலுமே. அப்படி எனக்கு அப்படியே பாடியில் ஃபெயின் ஆகி பிளட்டெல்லாம் வந்துச்சு. அந்த கொடுமையில் நான் யார்கிட்டையுமே இப்போ வரைக்குமே சொல்லலை. எவ்வளோ நாள் நான் மனசில் அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி எனக்கு வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இந்த உலகம் அப்படி இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்களை நான்லாம் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். சரிங்களா, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்னடா இதெல்லாம் சோசியல் மீடியாவில் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்கன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் மனசுலேயும் கஷ்டங்களும் துயரங்களும் இருந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா, யாரும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது. ஓகேங்களா, அதனால் வந்து தயவுசெய்து என்னை வந்து யாரும் கிண்டல் பண்ணி தப்பான கமெண்ட்ஸ்லாம் யாரும் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. சரிங்களா, உண்மையிலுமே நல்லா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இப்போ தான் வந்து இந்த சோசியல் மீடியா பற்றி தெரியும், அதனால தான் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த அக்காவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிங்களா, சத்தியமாக நீங்கள் 100 வருஷம் கோடி புண்ணியம் நல்லா வாழ்வீங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நான் கும்புற முருகப்பெருமான் உங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.